அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஒருமனப்பட்டு நாங்கள் விண்ணப்பித்ததின்படி கர்த்தர் தம்முடைய வார்த்தையினூடாக எம்மோடு நிச்சயமாக பேசுவார். ஆகவே வாஞ்சையோடு நாங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் எங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் தம்முடைய ஊழியத்தை, அதாவது பரலோக ராஜ்யத்தின் வேலையை செய்ய சகல வகையிலும் பலம் வாய்ந்தவர்களை தேடுகிறாரா? இன்னும் தெளிவாக இன்னும் கூறுவதாயின் மிகவும் படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், வேதாகம கல்லூரிகளிலே படித்தவர்கள், மிகுந்த தாளந்து உள்ளவர்கள், நல்ல குரல் வளம் மிக்கவர்கள், சரீர பலமும் நல்ல தோற்றமும் உடையவர்கள், மக்கள் ஆதரவு பெற்றவர்கள், இவ்விதமாக போன்ற பலம் உள்ளவர்களை தேடுகிறாரா? அருமையானவர்களே, சத்தியத்தின்படி இல்லவே இல்லை. இந்த காலங்களிலே அருமையானவர்களே, மறுபடியும் பிறந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பெரும்பாலானவர்கள் ஆம் என்பதை தங்களுடைய சொல்லாலும் தங்களுடைய செயலாலும் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை மறுக்க முடியாது. ஆனால் கர்த்தரின் வேதம் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் முதலிலே பார்ப்போம். 1 கொரிந்தியரிலே 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்படியாயின் தேவனுடைய பிள்ளைகள் நாம் முன்பு சுட்டி காட்டிய பலமுள்ளவர்களாய் இருக்கக்கூடாது என்பது அர்த்தமல்ல. படிக்கக்கூடாது, பட்டம் பெறக்கூடாது என்று சொல்லி தாளந்துடையலாய் இருக்கக்கூடாது என்றது அர்த்தமல்ல. அவர்கள் தங்கள் பலத்தை நம்பி அவைகளை குறித்து மேலே பாராட்டிக் கொண்டு தேவ பணிகளை செய்து கொண்டு வாழாமல் அவை எல்லாவற்றையும் அவருக்கு நஷ்டம் என்றும் விட்டுவிட்டு அதை குப்பையுமாக எண்ண வேண்டும் என்றுதான் எங்களுக்கு வேதம் கற்பிக்கிறது. அவை எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஊழியத்திற்கென்று நம்மை அழைத்தவுடனே நாம் என்ன செய்கிறோம்? அவை எல்லாவற்றையும் அவருக்காக நஷ்டம் என்று விட்டுவிட வேண்டும், குப்பையுமாக எண்ண வேண்டும். அருமையானவர்கள், நாம் வெறுமையானவர்கள், நாங்கள் ஞானமற்றவர்கள், நாங்கள் பலவீனர்கள், நாங்கள் வாக்கு வல்லமை உள்ளவர்கள் அல்ல என்ற அந்த நிலையிலே நாம் அவருடைய சமூகத்திலே நாம் நிற்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இயேசு பாருங்க, தம்முடைய பிதாவின் சித்தத்தை செய்ய இந்த பூமிக்கு வரும்பொழுது என்ன செய்தார்? அதாவது தமது ஊழியத்தை நிறைவேற்ற இந்த உலகத்துக்கு அவர் வரும்பொழுது அவர் என்ன செய்தார்? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அனைவரும் தேவ ராஜ்யத்தின் பணிகளை செய்யவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகத்தான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் கிறிஸ்துவின் முன்மாதிரியை நாம் தரித்து கொள்ள வேண்டும். முதலிலே நம்மை வெறுமையாக்க வேண்டும். நம்மை வெறுமையாக்க வேண்டும். அருமையானவர்களே, அதற்காகத்தான் நாம் சபையிலே வந்து நிற்கிறோம். அவருடைய சபையிலே வந்து நிற்கிறோம். அவர்தான் தலைமையாயிருக்கிறார். நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். யாருமே மேன்மை பாராட்டக்கூடாது. நாம மேன்மை பாராட்டக்கூடாது. நாம் மேன்மை பாராட்டுவதெல்லாம் நம்மை அழைத்தவரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது இந்த உலகத்திலே தேவன் தமக்காக பலவீனமானவைகளையே தெரிந்து கொள்ளுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை படியாதவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு பட்டம் பெறாதவர்களாக இருக்கலாம், சரீர பலவீனத்தோடு நீங்கள் இருக்கலாம், பார்ப்பதற்கு ஒரு கவர்ச்சி இல்லாதவராக இருக்கலாம். அதையிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கவலைப்படக்கூடாது. ஏனெனில் அருமையானவர்களே, தமது ராஜ்யத்தின் பணிக்கென உங்களை தெரிந்து கொண்டவர் நம்முடைய தேவன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் இலங்கையிலே இருந்து ஒரு சகோதரர் எம்முடன் தொடர்பு கொண்டார். அவர் மிகுந்த சோர்வுடனே தன்னுடைய ஊழிய பாதையை அனுபவங்களை குறித்து நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அப்பொழுது அவர், பாஸ்டர், நான் பல வருடங்களாக ஊழியம் செய்து அநேக ஆத்துமாக்களை நான் சம்பாதித்து ஒரு சபையை நடத்தி கொண்டு இருந்தேன். இன்னும் நான் இருந்தது ஒரு பிரான்ச் சபைதான். அதை நான் நடத்தி கொண்டு இருந்தேன். ஆனால் அதை கர்த்தருக்காக நான் பிரயாசப்பட்டு நான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினேன். அதாவது ஆதாயம் பண்ணி அவர் நடத்தி கொண்டு வந்தாராம். இவ்விதமாக இந்த நிலையிலே நான் வேதாகம கல்லூரியிலே படியாதவன் என்பதினாலே நீ ஒரு மேய்ப்பனாய் இருக்க தகுதியில்லை, ஒரு பாஸ்டராய் இருக்க முடியாதென்று, என்றும் அந்த மந்தைகளை நீர் வழிநடத்த முடியாது என்றும் சொல்லி அங்கே ஒரு பாஸ்டர் அவைகளை பொறுப்படுத்திக் கொண்டார் என்று சொல்லி அவர் சொல்லித்தான் இப்பொழுது சாதாரண ஒரு விசுவாசியாக அங்கே இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லி வேதனைப்பட்டார். அருமையானவர்களே, அவருடைய வார்த்தைகளை கேட்டபொழுது மிகவும் நாம் வேதனை அடைந்தோம். அவருடைய வேதனையான கதையை விவரமாக கேட்டு நாம் அவருக்கு தேவனுடைய வழியை விளக்கமாக கூறி அவரோடு கதைத்தார். அவரை பலப்படுத்தினோம். ஏனென்றால் மிகவும் உடைந்து போயிருந்தார். அந்த ஊழியக்காரனுக்கு நாம் கூறிய முக்கியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? அந்த மந்தையை மேய்க்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களைத்தான் நியமித்திருக்கிறார். ஆகவே உங்கள்கிட்ட இருந்து ஒருவன் அதை பறித்து எடுப்பான் என்றால் அவன் பரிசுத்த ஆவியானவரால் பொறுப்பை பெற்றுக் கொண்டவன் அல்ல. ஆகவே நீங்கள் தான் பரலோக ராஜ்யத்தின் பார்வையிலே நீங்கள் தான் அந்த மந்தைகளின் கண்காணி. ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி அவரை பலப்படுத்தினோம். அருமையானவர், ஒருவேளை இந்த உலகத்திலே நீங்கள் ஒதுக்கப்படலாம், ஆனால் பரலோகம் உங்களைத்தான் மேன்மைப்படுத்துகிறது என்பதை நான் அவருக்கு சுட்டி காட்டினேன். கர்த்தர் உங்களோடு இருந்துதான் உங்களை நடத்துகிறார். நீங்கள் பலப்படுங்கள், நீங்கள் பலமாயிருங்கள் என்று சொல்லி அவருக்கு புத்தி சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே,
அருமையானவர்களே, எரிகோவின் அலங்கம் விழுவதற்கு தேவன் என்ன செய்தார்? ஒரு எக்காலத்தை பயன்படுத்தினார். மீதியானியருடைய படையை தோற்கடிக்க கிதியோனின் படை வீரரிலே 32,000 இருந்து 300 அவர் குறைத்தார். தேவன் கழுதையின் ஒரு தாடை எலும்பை கொண்டு முழு படையையும் என்ன செய்தார்? தோற்கடிக்க சிம்சோனை பயன்படுத்தினார். இஸ்ரவேலின் ராஜாவாய் இருப்பதற்கு முகத் தோற்றத்தையும் சரீர வளர்ச்சியையும் உடையவர்களை தள்ளிவிட்டு ஆடுகளை மேய்த்துக்கொண்டு வயலிலே இருந்த இளையவனான தாவீதை கர்த்தர் அழைத்து தெரிந்து கொண்டார். இன்னுமாக பாருங்கள், சில அப்பங்களையும் சில மீன்களையும் கொண்டு 5000க்கு மேற்பட்டவர்களை போஷித்தார் அல்லவா? உபாகமத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அல்லவா? இன்றைக்கு பெரும் கூட்ட ஜனத்தை பார்த்து இன்றைக்கு பெரிய ஆச்சரியப்படுவார்கள், கர்த்தர் இவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று. ஆனால் சத்தியம் என்ன சொல்லுகிறது? அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் திரள் கூட்டம் தவறு என்று சொல்லவில்லை, ஆனால் அதை குறித்து மேன்மை பாராட்டுவதுதான் தவறு. அந்த மேன்மை பாராட்டுகிறோம் அல்லவா, அன்றே கர்த்தர் நம்மை தள்ளிவிடுகிறார். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இதுதான் கர்த்தருடைய வழி. அருமையானவர்களே, இதான் கர்த்தருடைய வழி. இன்னமாக பாருங்கள், இன்னும் சொல்லுகிறார் ஆண்டவர், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஆம், இதுதான் கர்த்தருடைய வழி. நாம் சத்தியத்தை அறிகின்ற அறிவிலே இன்னுமாக நாம் பெருக வேண்டும். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, அவ்விதமாக சத்தியத்தின்படி நாங்கள் சத்தியத்திலே நாங்கள் வளர்ந்திருப்போமாயின் நாம் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருக்கென்று நாம் மேன்மை பாராட்ட முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பலவீனங்களையே இன்றைக்கு அறிக்கையிட்டு கொண்டு இன்றைக்கு சோர்ந்து போகக்கூடாது. என்னிலே ஒன்றுமில்லையே, என்னிலே என்ன இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் நினைத்து அதையே அறிக்கையிட்டு நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. ஏனென்றால் உங்களையும் எங்களையும் அழைத்தவர் பரம தகப்பன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவர். அருமையானவர்களே, நான் தகுதியற்றவன் என்று எண்ணி ஒருபொழுதும் சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் மனித சட்டங்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டவர்கள் அல்ல, பரலோக ராஜ்ய அரசாங்கத்தின் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா, பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனர்களை தெரிந்து கொண்டார் என்ற இந்த சத்தியத்தை மீண்டும் மீண்டுமாக உங்களை சுட்டி காட்டுகின்றேன். ஏன் பலவீனரை தேவன் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்றால், தமக்காக அவர்களை பலவான்களாக மாற்றுவதற்காக. இதை புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியரிலே 1ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்தை தயவு வாசிங்க. இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது.
தேவனுடைய பலவீனம் எண்ணப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. ஆம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தை ஒரு விசை நீங்கள் தியானித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கவனிங்க, நீங்க இந்த ஜெர்மன் தேசத்தில் நீங்கள் ஒரு சிட்டியில நீங்கள் போற இடத்திலே அங்கே ஒரு சகோதரியை கண்டிருப்பீர்கள். அந்த சகோதரி ஒரு ஜெர்மன் சகோதரி தான் அணிந்திருக்கிற சட்டையிலே முன்பாக சில வாக்கியங்களை பொறித்து கொண்டு அங்கே நடைபாதையிலே ஜனங்களுக்கு சுவிசேஷ பிரதிகளை கொடுத்து கொண்டு போவதையும் திரும்பி வரும் பொழுது திருப்பி கொடுத்து கொண்டு வரும், இப்படியே அந்த நடைபாதையிலே அவர் நாள் முழுவதும் உலாத்தி கொண்டு இருப்பார். அருமையானவர்களே, அவருடைய சட்டையிலே என்ன பொறித்திருக்கிறது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அந்த சட்டையின் முன்பக்கம் நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியம் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கும். நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியம். அங்கே முன்னுக்கு வர்றவன் அந்த சகோதரியை பார்க்கும் பொழுது நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியம் என்று அந்த சகோதரி அங்கே சொல்லுவது போன்று இருக்கும். அவளை கடந்து வந்து அவளை பின்னுக்கு திரும்பி பார்க்கும் பொழுது அவளுடைய பின்பக்கத்திலே நீங்கள் யாருக்கு பைத்தியம் என்று சொல்லி எழுதியிருக்க. இது மனுஷனை சிந்திக்க வைக்கிறது அல்லவா? தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது வாசித்தீர்கள் அல்லவா? மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது என்று சொல்லி பைபிள் கூறுகிறது. உண்மை என்னவென்றால் தேவனிடத்திலே பைத்தியமாகவும் பலவீனமாகவும் எதுவுமே இல்லை. தேவனிடத்திலே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், தேவனிடத்திலே பைத்தியமாகவும் பலவீனமாகவும் எதுவுமே இல்லை. இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய பலவீனங்கள் என்ன? அது எதுவாய் இருந்தாலும் அதை தேவன் மிகவும் பலம் உள்ளதாக மாற்ற அவர் விரும்புகிறார். கிதியோன், தீமோத்தேயு என்ற தேவ பிள்ளைகளை நீங்கள் அறிந்திருப்பீங்க. இவர்களுக்குள்ளே இருந்த பலவீனம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு பயந்த சுபாவம் உடையவர்கள். ஆனால் தேவனுடைய கிருபையோ அவர்களை தைரியம் உள்ள பலசாலிகளாக பராக்கிரமசாலிகளாக மாற்றினது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் இதையே கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இதையே செய்ய விரும்புகிறார். நீங்கள் இந்த உலகத்திலே நீங்கள் அவருக்கென்று வேறு விரிக்கப்பட்ட ஜனம். அருமையானவர்களே, ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேறு விரிக்கப்பட்டவர்கள். நீங்கள் உலகத்தோடு ஒத்து வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, அல்லது உலகத்தை நேசிக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, அல்லது உலகத்தின் பின்னாலே போவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே நீங்கள் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படலாம். சிறு சிறு பிரச்சனைகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போகிற சுபாவம் உடையவர்களாக நீங்கள் காணப்படலாம். இன்னுமாக சிறு சிறு காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் கோபப்படுகிற ஒருவராகவும் காணப்படலாம். சில பேருக்கு மறதி ஒரு பலவீனம். அவங்கள்ட்ட சொல்லி பாருங்க, இந்த இடத்துல போய் 2 சாமான வாங்கிட்டு வான்னு சொல்லிச்சுன்னா ஒரு சாமான வாங்கிட்டு வருவான். என்னப்பா 2 சாமான்ல சொல், ஐயோ நான் மறந்துட்டேன். அது ஒரு பலவீனம். பைபிள் வாசிக்கும் பொழுது, ஜெபம் செய்ய உட்காரும் பொழுது பாருங்க,
பாதி நேரத்தில் நித்திரையா போயிடுவாங்க. பலவீனம். எனக்கு அருமையானவர்களே, ஆவிக்குரிய பலவீனங்களும் உண்டு, சரீர மாம்ச பிரகாரமான பலவீனங்களும் உண்டு அருமையானவர்களே. ஆகவே நாம் பலவீனத்திலே நிலைத்திருக்கலாம் என்று எண்ணிவிடக் கூடாது. பலவீனம் தானே, நாம் எல்லாரும் பலவீனம் தானே, இவ்விதமாக ஆகவே நாம் பலவீனத்திலேயே நாம் இருக்கலாம் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. அப்போஸ்தலனாகிய பேதுருவை நீங்கள் கவனித்து பாருங்க. ஆரம்ப நாட்களிலே பாடுகளை பட விரும்பாமல் அவர் ஜீவித்தார். பாடுகள் என்றால் அவருக்கு விருப்பம் இல்லை. எப்பொழுதும் அவர் ஜொலியா தெரிய வேணும், ஜொலியாய் பேச வேண்டும். கர்த்தர் இயேசு பாடுகளை பற்றி, தன்னுடைய பாடுகளை பற்றி கூறிய பொழுது அவர் அங்கால கூட்டி கொண்டு போயிட்டு, இப்படியெல்லாம் நீ பேசக்கூடாது, நீர் பேசக்கூடாதுன்னு சொல்லி அவரை கடிந்து கொண்டவர் இந்த பேதுரு. இது அவரில் இருந்த பலவீனம் அருமையானவர்களே. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை அனுபவிக்க பயந்துதானே தம்முடைய குருவாகிய இயேசுவையே ஒரு வேலைக்காரர்களுக்கு முன்பாக மறுதலித்தார். நீங்க தெரியும் தானே. ஆம், இது அவரில் இருந்த பலவீனம். மற்றவர்களுடைய காரியங்களை குறித்து அறிவதிலேயும் அவர் அறிய முற்படுவதிலேயும் அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்தார். அது ஒரு பலவீனம். பாருங்க, அங்கே ஒரு சீசனை, ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்திருக்கிற சீசனை கண்டு, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்று சொல்லி கேட்கிறார். ஆண்டவர் இவரோடு பேசிக்கொண்டிருக்கிறார். உடனே அவரை பார்த்துட்டு அவற்ற காரியம் என்னென்று கேட்க பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் என்ன தெரியுமா? இவன் நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அழைத்தார். பின் ஆகவே இவை எல்லாம் அருமையானவர்களே தேவனுடைய பிள்ளைகளிலே இருக்கிற பலவீனங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பலவீனம் என்ன? நீங்கள் தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை பரிசுத்தத்திலோ அல்லது ஜெப ஜீவியத்திலோ அல்லது தெய்வீக அன்பிலோ நீங்கள் பலவீனமாய் இருக்கலாம். உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுடன் இருந்து நேரத்தை செலவழிப்பதற்கும் அவர்களோடு சந்தோஷமாய் இருப்பதற்கும் நீங்க விரும்பலாம். தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளோ அல்லது தேவனோடு இருப்பதையோ விட்டுவிட்டு உங்கள் நண்பர்களோடு உறவினர்களோடு ஏதோ இருந்து நேரத்தை போக்குவதிலே நீங்கள் ஒரு பலவீனம் உடையவர்களாக இருக்கலாம். இதற்காக கர்த்தருடைய ஊழியங்களையும் நீங்க தள்ளி போட்டு அல்லது தாமதமாக்கி விடுவதற்கும் நீங்கள் அந்த நேரத்திலே அந்த நாட்களிலே உங்களுடைய பலவீனத்தை நீங்கள் செயல்படுத்தலாம். இன்னுமாக வேதத்தை வாசிக்க, தியானிக்க, கர்த்தருக்காக உங்களுடைய சந்தோஷத்தை இழக்க நீங்கள் துணிந்தது எத்தனை நாள்? சிந்தித்து பாருங்க. வேதத்தை வாசிக்கணும், தியானிக்க வேணும், இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக நம்முடைய சந்தோஷத்தை கொஞ்சம் நாங்கள் அனுபவிப்போமே என்று சொல்லி அவைகளெல்லாம் விட்டு விட்டு துணிவாக விதமாக செய்த நாட்கள் எத்தனை? சிந்தித்து பாருங்க. அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இவை எல்லாமே உங்களுடைய பலவீனம் அல்லவா? ஆனால் நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் பலவீன ஒவ்வொரு பகுதியையும், என்னென்ன பகுதிகளிலே நீங்கள் பலவீனமாய் இருக்கிறீர்களோ அந்த பலவீனங்களை எல்லாம் மாற்றி உங்களை பலவானாக மாற்ற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆனால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்களை பலவானமா மாற்றவே கர்த்தர் விரும்புகிறார். அருமையானவர்களே, பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று கூறுகிறார் அல்லவா? எனக்கு அருமையானவர்களே, தேவன் இந்த கிதியோனை தெரிந்து கொண்ட பொழுது அவனுடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருந்தது சிந்தித்து பாருங்க. அவன் மிகவும் ஒரு பயந்த சுபாவம் உடையவன்.
இன்னுமாக விசுவாசத்திலே ஒரு பலவீனமான ஒரு பாண்டமாயிருந்தார். ஆனாலும் கர்த்தர் அவனை இஸ்ரவேலருக்கு மாபெரும் வெற்றியை தேடி தந்த ஒரு பெரிய யுத்த வீரனாக மாற்றினார் அல்லவா? அருமையானவர்களே, இப்படிப்பட்ட மாற்றத்துக்கு காரணமாயிருந்தது எது? கர்த்தர் அவனோடு கூடவே இருந்தார். இதுதான் அந்த இரகசியம். ஆகவே அருமையானவர்களே, தேவ சமூகத்தை நாம் எந்த காரியத்திலும் நம்மை விட்டு நாம் விலக்கி விட்டுறக்கூடாது. எப்பொழுதும் தேவ சமூகத்தை நம்மோடு காத்து கொள்ள வேண்டும். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. கர்த்தருடைய தூதரானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஒரு 16வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீக்கலாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை கனப்படுத்தி அவரோடு நீங்க நெருங்கி ஜீவிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அவர் உங்களுக்கு மேன்மையானவராய் இருப்பார். அருமையானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷரால் ஒரு பொருட்டாக எண்ணப்படாத ஒருவனாக தாவீது காணப்பட்டார். விசேஷித்த ஒரு பலிவிருந்து சாமுவேலோடு அங்கே பலிவிருந்து ஆயத்தமாக்கின பொழுது தாவீதின் தகப்பன் அடுத்தது அவருடைய தாவீதினுடைய ஏனைய சகோதரர்கள் எல்லாரும் அந்த இடத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் மனுஷர் எல்லாராலும் மறக்கப்பட்டவராய் தாவீது இருந்தார். அந்த மறக்கப்பட்டவராய் நினைக்காதவராய் இருந்த தாவீதையே தேவனுக்கு விசேஷித்தவராக அங்கே தேவன் கண்டார். இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று கூறிய எரேமியாவை நோக்கித்தான் தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? எரேமியா 51:20 தயவு செய்து வாசியுங்க. நீ எனக்கு தண்டாயுதம் அஸ்திராயுதமானவன், நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன் என்றார். ஆம் அருமையானவர்களே, யாருக்கு? இதோ நான் பேச அறிய சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று கூறிய எரேமியாவை பார்த்து சொன்னார். யாக்கோப்பு என்று ஒரு சிறு பூச்சியை உங்களுக்கு தெரியுமா? யாக்கோப்பு என்ற சிறு பூச்சியை நோக்கி கர்த்தர் என்ன சொன்னார்? பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை நீ பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று சொல்லி சொன்னார். ஆம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய அந்த நோக்கத்தை நீங்கள் அறிய வேண்டும். நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தர் நம்மை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்று அறிய வேண்டும். அருமையானவர்களே, நாம் எம்மை ஒன்றும் இல்லாதவர்களாக, ஏதோ ஒரு விசுவாசிகளாக ஏதோ நாங்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? நாம் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் சரீர பலவீனங்களையும் ஆவிக்குரிய பலவீனங்களையும் உங்களுடைய வாயினாலே அறிக்கையிட்டு கொண்டு முடங்கி கொண்டு படுத்து கிடக்காதீங்க. அவ்விதமாக இருப்போம் என்றால் கர்த்தரால் உங்களை பயன்படுத்த முடியாதே. சிந்தித்து பாருங்க. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பலவீனனும் தன்னை பலவான் என்று யோவேல் புஸ்தகத்திலே அங்கு 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஆகவே பலவீனன் என்று நம்முடைய பலவீனத்தை அறிக்கையிட்டுக் கொண்டிருக்க கூடாது அருமையானவர்களே. ஆகவே இவ்விதமாக
இந்த வார்த்தை சொல்றதன்படி தேவனுடைய வார்த்தையிலே நாம் விசுவாசம் வைத்து அவருடைய சித்தத்துக்கும் செயலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மோசேயை நோக்கி என்ன சொன்னார்? நீ உன் கோலை நீட்டி உன் கோலை ஓங்கி உன் கையை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. வார்த்தையை பார்த்தீர்களா? உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொல்லுகின்றார். இது எப்படி என்று மோசே சிந்தித்துக் கொண்டிருந்தால் நடந்திருக்குமா? இல்லை. அப்படியே மோசே செய்த பொழுது செங்கடல் இரண்டாக பிளந்தது. 38 வருஷம் வியாதி படுக்கையிலே இருந்த ஒரு மனிதனை இயேசு கண்டு, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அங்கே சொன்ன பொழுது உடனே அவன் குணமடைந்து தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான் என்று பார்க்கிறோம் அல்லவா? ஐயோ ஆண்டவரே, என்னால் இயலாது என்று சொல்லி அவன் படுத்திருக்க இல்லை, எழுந்தான். அவருடைய வார்த்தையை விசுவாசித்தான். அந்த வார்த்தையின்படி எழுந்தான், நடந்தான். அலங்கார வாசல் என்னப்பட்டிருந்த அந்த வாசலிலே ஒரு சப்பானியை, அதாவது தாயின் வயிற்றிலே அவன் பிறந்தது முதல் சப்பானி, அந்த சப்பானியாக அங்கே இருந்தவனை அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு பார்த்து, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கரத்தினாலே அவனை தூக்கி நிறுத்திவிட்டார். அவர் வேதம் சொல்லுகிறது, அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு செயல்பட்டார்கள். அருமையானவர்களே, தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. பின் ஆகவே நாம் தேவனுடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய ஜனம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதனால் அல்ல, நாம் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து நாம் எப்பொழுதும் ஜெயத்தை நாம் அறிக்கையிட்டுக் கொண்டிருக்க வேண்டும். என்னை பிளப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இவ்விதமாக அறிக்கை செய்து கொண்டு அவருக்காக எழுந்து நீங்கள் செயல்படுங்க. அருமையானவர்களே, உங்கள் தேவன், எங்கள் தேவன் பெரியவர். நம்முடைய எல்லாருடைய தேவனும் அவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை நம் மத்தியிலே செய்ய விரும்புகிறார். ஆகவே அதற்காகவே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், திடன் கொண்டு எழும்புங்க. அருமையானவர்களே, அவரோடு நெருங்கி ஜீவிக்க உங்களை ஒப்புக் கொடுங்க. உங்களுடைய ஜீவியத்துக்கும் அவருக்கும் இடைவெளி வந்துவிடக் கூடாது. அருமையானவர்களே, அப்பொழுது அருமையானவர்களே, உங்கள் பலவீனமான அம்சங்கள் எல்லாவற்றையும் அவர் பலம் உள்ளவராக மாற்றி அவர் உங்களை பயன்படுத்த அவர் விரும்புகிறார். எல்லோரும் எழுந்திருந்து உற்சாகமாக பாடல் ஒன்றை பாடுவோம். பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலம் தந்து வாழச் செய்வீர். பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலம் தந்து வாழச் செய்வீர். இருகரம் நீட்டி என்னை அணைத்து மார்போடு சேர்த்து கொண்டீர். இருகரம் நீட்டி என்னை அணைத்து மார்போடு சேர்த்து கொண்டீர். அப்பா ஏசப்பா ஸ்தோத்திரமே, அப்பா ஏசப்பா ஸ்தோத்திரமே, அப்பா ஏசப்பா ஸ்தோத்திரமே, அப்பா ஏசப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.